டாக்ஸ் தமிழ் டெக் மக்களுக்கு வணக்கம். மத்திய அரசு தரப்புல இருந்து ரயில் ஒன் அப்படின்னு புதிய ஆப் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுல ரிசர்வேஷன், அன்ரிசர்வேஷன், தட்கல், ஃபுட் ஆர்டர், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் ஸ்டேட்டஸ் இப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க. ரயில் பயணம் தொடர்பான பல்வேறு சேவைகளுக்கு இதுவரைக்கும் நாம வெவ்வேறு ஆப்களை பயன்படுத்தி வந்திருப்போம். இப்போ எல்லாமே ஒரு ஆப்பில் கிடைக்க போகுது, அதுதான் ரயில் ஒன். இப்போ இது பயனர்களோட பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப் ஸ்டோர் இல்லைனா பிளே ஸ்டோரில் ரயில் ஒன்றை ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே உங்களுடைய லாகின் கேட்கும். ஏற்கனவே உங்களோட ஐஆர்சிடிசியில் லாகின் இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் இதுக்கும் பயன்படுத்திக்க முடியும். இல்லை புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஆர்சிடிசியோட லாகின் போட்டதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டிங்க அப்படின்னா இதுலையும் லாகின் பண்ணிடலாம். இதில் இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா ரிசர்வ், அன்ரிசர்வ் மற்றும் பிளாட்ஃபார்ம்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரிசர்வ்டு ஆப்ஷன் போய் ஸ்லீப்பர் கோச், ஏசி கோச் இது எல்லாமே புக் பண்ணிக்கலாம். இது மாதிரி அன்ரிசர்வும் நீங்கள் இந்த ஆப்லேயே புக் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் போய் அலைய தேவையில்லை. மேலும் சென்னையில் இருக்கிற லோக்கல் ட்ரெயின்ஸில் ஒரு ஸ்டாப்பில் இருந்து இன்னொரு ஸ்டாப் கூட நீங்கள் லைனில் நிற்காம இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே புக் பண்ணிக்க முடியும். இது தவிர இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டையும் நீங்கள் இந்த ஆப்லேயே புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, எந்த பிளாட்ஃபார்முக்கு டிக்கெட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லாகின்ல இருந்து ஒரு சமயத்தில் நீங்கள் மேக்ஸிமம் 4 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணலை, என்னென்ன ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது அதை மட்டும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சர்ச் யுவர் ட்ரெயின்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெயினுக்கு புக் பண்ணிட்டீங்க டிக்கெட் ஏற்கனவே, ஆனால் நீங்கள் போய் ஏறும்போது உங்களுடைய கோச் எந்த இடத்துல இருக்குது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கோச் பொசிஷன் ஆப்ஷன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் உங்களுடைய ஜென்ரல் கோச், ஏசி கோச், அது மாதிரி லக்கேஜ் கோச் இது எது தொடர்பான எல்லா விவரங்களும் நீங்கள் ட்ரெயின் நம்பரையோ அல்லது ட்ரெயினோட பெயரையோ போட்டு தேடும்போது அது அப்படியே உங்களுக்கு வரைபடமாக காமிக்கும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினோட ஸ்டேட்டஸ். நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போதும் சரி, பயணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் சரி, உங்களோட ட்ரெயின் எங்கே இருக்கு, எப்போ கிளம்பும், இந்த விவரங்கள் எல்லாமே இந்த ட்ரெயின் ஸ்டேட்டஸ்ல காமிக்கும். அதுக்கு அடுத்ததா ஃபுட் ஆர்டர் பண்ணுறது. உங்களோட டிக்கெட்டுக்குன்னு தனி ஒரு பிஎன்ஆர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டால் தான் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய அடுத்த ஸ்டாப்பிங் எதுவோ இல்லை எந்த ஸ்டாப்பிங்கில் உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த பே பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி முழுவதும் டாடா பிளே டிடிஹெச் 3600 ரூபாய்க்கு புது இணைப்பு ஆஃபர் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஏர்டெல் டிடிஹெச் 3600 ரூபாய்க்கு நியூ கனெக்ஷன் ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸ் நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற டெக், டெலிகாம், டிடிஹெச் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க.